subject history lesson 3 early Tamil society and culture. Learning objectives of this lesson: Tamil literacy, archaeological, epigraphic and non-Tamil text sources for the study of the early Tamil society, and Thinai based life in the societies, literature, polity, society, economy and unurbanization during the period. Okay. 9ஆம் வகுப்பு வரலாறில் வந்து 3வது பாடம் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கக்கூடிய பாடம் வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தொடக்க கால தமிழ் சங்கம் குறித்து, தமிழ் இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டு, தமிழ் அல்லாத பிறமொழி ஆவணங்கள், இதனுடைய சான்றுகளுடைய சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். திணை சார்ந்த சமூக வாழ்க்கை முறைகளை குறித்து தெரிஞ்சுக்க போகிறோம். சங்ககால இலக்கியம், அரசியல், சமூகம், பொருளாதாரம், நகரமயமாக்கல், இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? நவ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் லெசன். ஓகே, introduction of this lesson. Tamil civilization as we have been begin at least 3 centuries before the common era. ஓகே, அதாவது கிமு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழ் பண்பாடு அப்படிங்கிறது தோன்றிருச்சு அப்படின்னு சொல்லலாம். As seafaring people, Tamil traders and sailors established commercial and cultural links across the seas, and merchants from foreign territories also visited the Tamil region. Okay, அதாவது தமிழகத்தில் வணிகர்களும் கடலோடிகளும் கடல் கடந்த நாடுகளோடு வணிக தொடர்பும் பண்பாட்டு தொடர்பும் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? The resulting cultural and mercantile activities and the internal developments led to urbanization in this region. ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டினுடைய ஏற்பட்ட அந்த பண்பாட்டு தொடர்புகளும் வணிக நடவடிக்கைகளும் தமிழகத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியும் வாழ்க்கை முறையும் இணைஞ்சி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நகரமயமாதல் அப்படிங்கிறது உருவாச்சு. ஓகேவா? டவுன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் எமர்ஜ்டு, தலைநகரங்களும் துறைமுகங்களும் வந்து தோன்றின அப்படின்னு சொல்லலாம். காயின்ஸ் அண்ட் கரன்சி கேம் இன்டோ சர்க்குலேஷன், நாணயங்களும் பணமும் பழக்கத்துக்கு வந்துச்சு. ஓகேவா? ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் வேர் ப்ரொடியூஸ்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வடிவில் எழுதி வைக்க ஆரம்பித்தாங்க. தமிழ் பிராமணி ஸ்கிரிப்ட் வாஸ் அடாப்டட் டு ரைட் த தமிழ் லாங்குவேஜ், தமிழ் பிராமி அப்படிங்கக்கூடிய வரி வடிவத்தில் தமிழ் மொழி முதல்ல எழுதப்பட்டுச்சு. கிளாசிக்கல் தமிழ் போயம்ஸ் வேர் கம்போஸ்டு, செம்மொழி தமிழ் செய்யுள்கள் அப்படிங்கிறது இயற்றப்பட்டுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3.1 சோர்சஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஏர்லி தமிழ் சொசைட்டி. ஓகேவா? அதாவது தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லுவோம். The sources for reconstructing the history of the ancient Tamils are, அதாவது தொன்மை கால தமிழர்களுடைய வரலாற்றை அறிவுபூர்வமாக மீட்டுருவாக்கம் செய்கிறதுக்கு பல வகையான சான்றுகள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தோன்னா கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர், ஓகேவா, செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள்னு சொல்லுவோம். எபிகிராஃபி அதாவது இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். சரியா? அதாவது கல்வெட்டுக்கள், ஓகேவா, கல்லில் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, அது. ஆர்காலஜிக்கல் எக்ஸ்பிரஷன் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர், தொல்லியல் அகழ்வாய்வு சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருட்கள். நான் தமிழ் அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர், தமிழ் அல்லாத மற்றும் அயல் நாட்டினருடைய இலக்கிய குறிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாசிக்கல் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர், ஓகேவா, அதாவது செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பற்றி பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா த கிளாசிக்கல் சங்கம் கார்பஸ் அப்படிங்கும்போது கலெக்ஷன்ஸ். ஓகே, கன்சிஸ்ட் ஆஃப் தொல்காப்பியம், 14 மேல் கணக்கு, 18 மேஜர் ஒர்க்ஸ் அண்ட் 14 கீழ்கணக்கு, 18 மைனர் ஒர்க்ஸ் அண்ட் 5 எபிக்ஸ். ஓகே, செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு என்ன? தொல்காப்பியம், 14 மேல் கணக்கு, 14 கீழ்கணக்கு, 50 காப்பியங்கள்னு சொல்லுவோம். சரியா? 14 மேல் கணக்கு அப்படிங்கிறதுல 18 மிகப்பெரிய காவியங்கள், கீழ்கணக்கில் 18 சிறிய காவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பற்றி நாம் வந்து இருந்தது இல்லையா, அதையெல்லாம் சேர்த்து தான் என்ன சொல்லுவோம்? செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் சங்ககால மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
தொல்காப்பியம். ஓகே, இந்த தொல்காப்பியம் attributed to தொல்காப்பியர் is the earliest written work on Tamil grammar. தொல்காப்பியர் அப்படிங்கிறவர் இயற்றினதுனால அந்த நூலுக்கு பேர் தொல்காப்பியம். இது வந்து தமிழுடைய பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்லுவோம். Apart from elaborating the rules of grammar, the third section of தொல்காப்பியம் also describes poetic conventions that provide information on Tamil social life. அதாவது முதல் 2 பகுதிகள் வந்து தமிழ் மொழியுடைய இலக்கணத்தை பற்றி வரையறுக்குது. ஓகேவா, அடுத்தது 3வது பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மக்களுடைய சமூக வாழ்க்கை இலக்கணத்தை வரையறை செய்யுது அப்படின்னு சொல்லுவோம். சரியா, த டெக்ஸ்ட் ஆஃப் 17 மேல் கணக்கு இன்க்ளூட் 10 பாட்டு 10 இடியஸ் அண்ட் 8 தொகை த ஆந்தாலஜிஸ். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 பாட்டும் 8 தொகையும் 17 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. These texts are the oldest among the classical Tamil texts. தமிழில் தோன்றிய இலக்கியங்களில் முற்பட்ட இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். The text of 17 கீழ்கணக்கு belongs to the later date. இது வந்து 17 கீழ்கால நூலுக்கும் பிந்தையவை. ஃபஸ்ட்டு வந்தது 17 கீழ்கணக்கு நூல்கள், அதுக்கப்புறம் தான் 17 மேல் கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை. சரியா, இந்த 8 தொகை ஆர் த 8 ஆந்தாலஜிஸ் ஆர் 8 தொகை நூல்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. சரியா, இது 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாட்டு ஆர் 10 இடியஸ் கலெக்ஷன் இன்க்ளூடு 10 லாங் சாங்ஸ். ஓகேவா, இது என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, பொருநாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுவானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல் வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினைப்பாலை, மலைப்படுகடாம். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 கீழ்கணக்கு 18 minor works. Okay, the 17 கீழ்கணக்கு comprises 18 texts elaborating on ethics and morals. The preeminent works among these is the திருக்குறள் composed by திருவள்ளுவர். Okay, அதாவது வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற இந்த 18 நூல்கள் அப்படிங்கிறது தான் 17 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லி தொகுக்கப்பட்டிருக்குது. இதில் முதன்மையானது எதுனா திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் அப்படின்னு சொல்லுவோம். In 1330 couplets, திருக்குறள் considers questions of morality, statecraft and love. ஓகே, 1330 குறட்பாக்களை கொண்ட திருக்குறள் அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லி 3 பாடல்களாக வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா the 5 epics. ஓகே, the epics are copiums or long narrative poems of very high quality. ஓகே, அதான் காப்பியங்கள் அப்படிங்கிறது கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எபிகிராஃபி. ஓகே, எபிகிராஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டு சான்றுகள்னு சொல்லுவோம். இந்த கல்வெட்டுகள் குறித்து படிப்பது தான் கல்வெட்டியல் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கிரிப்டட் ஆன் ஸ்டோன், காப்பர் பிளேட் அண்ட் அதர் மீடியா சச் அஸ் காயின், ரிங்ஸ் எக்ஸெட்ரா. கல்வெட்டுகள் போல செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் போன்றவற்றிலையும் தகவல் வந்து பொறிக்கப்பட்டிருப்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பீரியட். மொழியுடைய வரி வடிவம் தோன்றின காலம்தான் வரலாற்றுடைய தொடக்க காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு தமிழ் பிராமினி இன்ஸ்கிரிப்ஷன். தமிழ் பிராமினி இன்ஸ்கிரிப்ஷன் ஹவ் பீன் ஃபவுண்ட் இன் மோர் தேன் 30 sites in தமிழ்நாடு, மோஸ்ட்லி ஆன் கேவ் சர்ஃபேசஸ் அண்ட் ராக் ஷெல்டர்ஸ். தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் அப்படிங்கிறது கல் பாறைகள்லையும் குகை வாழிடங்கள்லையும் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். These caves were the abodes of monks, mostly Jaina monks. இந்த சமண துறவிகள் அப்படிங்கிறவங்க இந்த குகைகளை பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கை இடமாக
கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். The natural caves were converted into residence by cutting a drip line to keep rainwater away from the cave. இயற்கையாக அமைஞ்ச மலை குகைகளுடைய விளிம்பில் மழைநீர் வழிந்து வெளியேறுவதற்காக சிறிய பகுதிகளை வெட்டி கொடுங்கை அல்லது வாரி போல செதுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப்டன் occur below such drip lines. அதுக்கு கீழே தான் பெரும்பாலான கல்வெட்டுகள் அப்படிங்கிறது காணப்படுது. The sites have smooth stone beds curved on rock surface for monks who led a simple life and lived in these shelters. ஓகே, குகைகளுடைய உட்புறத்தில் வலுவழுப்பான படுக்கைகளை பாறைகளையே செதுக்கி உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து உலகில் வந்து வாழ்வை திறந்து குகைகளில் வாழ்ந்த துறவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசர்களும் வணிகர்களும் இயற்கையாக அமைந்த குகைகளை வாழிடங்களாக மாற்றி உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் கிங்ஸ் கன்வெர்ட்டட் தீஸ் நேச்சுரல் ஃபார்மேஷன்ஸ் ஆஸ் ஹேபிடேஷன்ஸ் ஃபார் monks who had renowned worldly life. ஓகே, நெக்ஸ்ட்டு மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியன்குளம் அண்ட் ஜம்பை are some of the major site of such caves with Tamil Brahmi inscription. ஓகேவா? தமிழ்நாட்டில் மேல் சொன்ன இடங்கள்லாம் குகை வாழிடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளை இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியும். சரியா? அரவுண்ட் மதுரை many church caves with Tamil Brahmi inscription can still be seen. ஓகேவா? இன்றைக்கும் நம்ம போன அந்த கல்வெட்டுகளை பார்க்கலாம். many of them are located along ancient trade routes. ஓகே, பெரும்பாலான குகையிடங்கள் வந்து பண்டைய காலகட்டத்தில் வணிக வழிகளில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், you will notice that among the old inscription people both local and tourists have marked their names and thereby destroying some the ancient inscriptions. ஒரு சில கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த டூர்லாம் போகிறாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே எழுதி வச்ச அந்த கல்வெட்டுக்கள் மேலே தங்களுடைய பேரையெல்லாம் எழுதி அதை என்ன பண்ணுறாங்க, வரலாற்றில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுக்களை சேதம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? such act of description of heritages properties or property belong to others are called vandalisms. ஓகேவா? அந்த மாதிரி வந்து அதை சொல்கிறது வந்து இந்த வேந்தலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, வரலாற்று புகழ்பெற்ற அந்த பரம்பரையாக வரக்கூடிய அந்த சொத்துக்களை வந்து நாம் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழ் பிராமணி இன்ஸ்கிரிப்ஷன் அட் அரச்சலூர். ஓகேவா? அரச்சலூர் இருக்கிறது. அடுத்தது எஸ்டாம்பேஜ் காப்பி ஆஃப் த அபவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அடுத்தது எ ராக் பெட் ஆஃப் புளியன்குளம், புளியன்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த குகை. ஓகேவா? பாறை படுக்கை அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹீரோ ஸ்டோன்ஸ். ஓகே, ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படிங்கும்போது வந்து எடுத்துக்கிட்டோன்னா the hero stones are memories erected for those who lost their lives in the battles and in the cattle raids. ஓகே, அதாவது நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லுவோம். போர்க்களத்துலேயும் ஆள் நிறை கவரும் சண்டைகள்லையும் மரணம் அடைஞ்சவங்களுடைய நினைவாக நடப்படக்கூடிய கற்களை தான் நடுக்கல் அப்படின்னு சொல்லுவோம். A cattle were considered an important sources of wealth. Raiding cattle owned by adjoining tribes and clans was common practice in the pastoral society. முல்லை நில வாழ்க்கையில் மக்கள் சிறப்பான செல்வ வளமாக கால்நடைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. அருகருகே வாழ்ந்த இனக்குழுவினர் அப்படிங்கிறவங்களும் மற்ற குழுவினரும் என்ன பண்ணாங்கன்னா கால்நடைகளை கவர்ந்து தமதாக்கி கொள்றதுக்காக சண்டை அப்படிங்கிறத போட்டாங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? டூரிங் த சங்கம் ஏஜ் த முல்லை லேண்ட்ஸ்கேப் followed the pastoral way of life. Tribal chieftains plundered the cattle wealth of enemies whose worries fought to protect their cattle. ஓகேவா? அதை வந்து தங்களுக்குள்ள ஆக்கிக்கிறதுக்காக சண்டை போட்டாங்க. Many warriors died in such battles and were remembered as martyrs. முல்லை நில மக்கள் தலைவன் எதிரிகளை எதிர்த்து போரிட்டு கால்நடைகளை வந்து கவர்ந்து வருவது உண்டு. சரியா?
இதை எதிர்த்து போரிடுறவங்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மெமோரியல் ஸ்டோன்ஸ் வேர் எரெக்டட் இன் த ஹானர்ஸ். ஓகேவா, அந்த மாதிரி சண்டை போடும்போது இறந்து போகக்கூடிய வீரர்களை போற்றும் நினைவாக தான் இந்த நடுக்கல் அப்படிங்கிறது நடப்பட்டுச்சு. சங்கம் லிட்ரேச்சர் வேர்ட்லி portrays these battles and clashes or described such hero stones as object of worship. இதெல்லாம் அந்த நடுக்கற்களை குறித்தும் அந்த போர் சண்டை முறை குறித்தும் அவங்க வழிபட்ட முறைகளை குறித்தும் சங்க இலக்கியங்களில் வந்து விரிவாக வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, தொல்காப்பியம் டிஸ்கிரைப் த ப்ரொசீஜர்ஸ் ஃபார் எரெக்டிங் ஹீரோ ஸ்டோன்ஸ். நடுக்கற்கள் நடப்பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து தொல்காப்பியம் வந்து விரிவாக எடுத்து உரைக்குது. Hero stones of Sangam age which Tamil Brahmini inscription can be found at Puliyamkombai and Tadapatti in Theni districts and Porpanai Kotai in Pudukkottai districts. Okay, these of the Sangam age discovered till now do not have images or sculptures. தேனி மாவட்டத்தில் புலிமான் கோம்பை அப்படிங்கிற இடத்துலையும் தாதாப்பட்டி ஆகிய இடங்கள்லையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனை கோட்டை அப்படிங்கிற இடத்துலையும் தமிழ் பிராமின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டு சங்க காலத்தில் நடுக்கல் அப்படிங்கிறது காணப்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சங்க காலத்தை சார்ந்த நடுக்கல்ல உருவம் அல்லது சிலைகள் அப்படிங்கிறது காணப்படவில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புளியங்கொம்பை ஹீரோ ஸ்டோன்ஸ். ஓகேவா, அதை புளியங்கொம்பையில் நடத்தப்பட்ட அந்த நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லுவோம். புளியங்கொம்பை இஸ் த வில்லேஜ் இன் த வைகை ரிவர் வேலி இன் தேனி டிஸ்ட்ரிக்ட். தேனி மாவட்டத்தில் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் தான் வந்து புலிமான் கோம்பை. இப்போ வந்து புலிமான் கோம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இன் 2006 ரேர் ஹீரோ ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் இன் தமிழ் பாமினி ஸ்கிரிப்ட் வேர் டிஸ்கவர்ட் இன் திஸ் வில்லேஜ். 2006 ஆண்டு இந்த ஊர்லேருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளோட கூடிய அரிய நடுக்கல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒன் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் புளியமான் கோம்பை ரீட்ஸ். அதில் வந்து இந்த புளியமான் கோம்பையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் ஒன்றில் கீழ்கண்ட செய்தி அப்படிங்கிறது காணப்படுது. அது என்ன, கூடலூர் ஆக்கோல் பெடுதியன் அந்தவான் கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, த ஸ்டோன் ஆஃப் தியல் ஆதவன் ஹூ வாஸ் கில்ட் இன் த கேட்டல் ரைட் அட் த வில்லேஜ் ஆஃப் கூடலூர். அதான் கூடலூர் ஆணிரையை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த புலிமான் கோம்பையில் எடுக்கப்பட்ட அந்த ஹீரோ ஸ்டோன். ஓகேவா, அந்த கல்லை வந்து நாம் இங்கே பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், the hero stones. Okay, hero stones of the post Sangam age and the Pallava period occurred in large number in pastoral regions, especially around the Sengam region near Thiruvannamalai district. சங்க காலத்துக்கு பிறகும் பல்லவர் காலத்தில் நடப்பட்ட நடுக்கல் முல்லை நிலப்பகுதிகளில் பெருசும் காணப்படுது. குறிப்பாக எங்கே இருக்குன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் அப்படிங்கிற ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த நடுக்கற்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். These hero stones have inscription and the images of warriors and the names of hero. இந்த நடுக்கற்கள் வந்து யாருடைய நினைவாக அந்த நடுக்கல் நட்டப்பட்டுச்சோ அந்த வீரர்களுடைய பெயரும் பொறிக்கப்பட்டு வீரர்களுடைய உருவமும் அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் போட்டரிஸ். ஓகேவா, இந்த போட்டரிஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம், அந்த கல் வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். போட்டரி வெசல்ஸ் from the early historic period have names of people engraved on the Tamil Brahmini script. வரலாற்றுடைய தொடக்க காலத்தை சேர்ந்த சுடுமண் கலங்களை மக்களுடைய பெயர் தமிழ் பிராமணி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருந்தது. போர்ட் செக்டர்ஸ் have been discovered in அரிக்காமேடு, அலங்கன்குளம், கொடுமணல், கீழடி and many other sites in தமிழ்நாடு. அரிக்காமேடு, அலங்கன்குளம், கொடுமணல், கீழடி உள்ள இடங்களில் இத்தகைய சுடுமண் பொறிப்புகள் அப்படிங்கிறது காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். போட்டரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வித் நேம்ஸ் இன் தமிழ் பிராமணி ஸ்கிரிப்ட் has also been found in Berenical and Qasri al-Qadim in Egypt and in Kogarori in Oman, indicating that early Tamils had trade contact with West Asia and along the Red Sea coast. Okay, மேலும் எகிப்து நாட்டில்
பெரேனிகோ அப்படிங்கிற இடத்துலையும், குசேர் அல் காதிம் அப்படிங்கிற இடத்துலையும், ஓமன் நாட்டில் கோரோரி அப்படிங்கிற இடத்துலையும் தமிழ் பிராமணி எழுத்துக்களில் மக்கள் பெயர் பொதித்த சுடுமண் கலங்களுடைய துண்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம், பண்டைய தமிழர்கள் வந்து மேற்கு ஆசியாவுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய ரோமானிய பேரரசு பகுதிகளுக்கும் சென்று வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? people educate their names on potteries to indicate ownership. ஓகேவா? அதாவது ஒரு பொருள் தமக்கு உரியது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய பேரை அதன் மேலே பொறிச்சு வச்சுருக்காங்க. இப்போ நாமளே நிறைய அந்த பாத்திரம்லாம் எடுத்தோம்னா அதில் பேர் எழுதிக்குவோமா, அது மாதிரி தான். மெனி ஆஃப் த நேம்ஸ் ஆர் இன் தமிழ் while some are in பிராகிரிட். சுடுமண் கலங்களில் காணப்படக்கூடிய பெரும்பாலான பெயர்கள் வந்து தமிழையும், சில பெயர்கள் வந்து பிராகிருத மொழியிலையும் இருக்குது. சரியா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அலங்காநல்லூரில் அலங்கர் குளத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட சுடுமண் களத்தில் காணப்படக்கூடிய கப்பலுடைய உருவம். சரியா? a motif of a ship on pottery from அலங்கன் குளம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிராகிரிட். பிராகிரிட் அப்படின்னு என்ன பேர்? was a language used by the common people in the northern part of India during the Mauryan period. அதாவது பிராகிருதம் அப்படிங்கிறது மௌரிய காலத்தில் வட இந்தியாவில் பொது மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆர்காலஜிக்கல் சைட்ஸ், ஆர்காலஜிக்கல் எஸ்கவேஷன்ஸ். ஓகே, தொல்லியல் அகழாய்வு அப்படிம்போம். இட்ஸ் ரெஃபர்ஸ் டு சிஸ்டமேட்டிக்கலி டிக்கிங் எ சைட் டு ரெக்கவர் மெட்டீரியல் எவிடன்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் சொசைட்டிஸ் ஆஃப் த பாஸ்ட். தொல்லியல் அகழாய்வு பணி அப்படிங்கிறது பண்டைய கால சமூகத்தில் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளக்கூடிய நோக்கில் முறைப்படி ஒரு இடத்தை அகழ்ந்து சான்றுகள் கிடைத்த பொருளை முறையாக திரட்டி அதை வந்து ஆய்வு செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அட் த ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் are the sources of evidence of the activities of the Sangam age of people. வரலாற்றுடைய தொடக்க காலத்தை சேர்ந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளின் வழியாக சங்ககால மக்களுடைய வாழ்க்கை முறை குறித்த சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? எஸ்கவேஷன் ஆட்டு அரிக்காமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவிரிப்பூம்பட்டினம், கொர்க்கை, வசவசமுத்திரம் ஆகிய இடங்கள்லையும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பட்டணம் அப்படிங்கிற இடத்துலையும் நமக்கு வந்து நிறைய என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சங்க கால தொல்லியல் ஆய்வு அப்படிங்கிறது கிடச்சிருக்காங்க. சரியா? ப்ரொவைட் எவிடன்ஸ் வி ஹவ் ஆஃப் திஸ் பீரியட். ஓகே, அரிக்காமேடு நியர் புதுச்சேரி, சங்கம் ஏஜ் கோட் எஸ்கவேட்டட் பை த ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேவா? புதுச்சேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய அரிக்காமேடு அப்படிங்கிற இடத்துல இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் ஆய்வு செய்து சங்ககால துறைமுகப்பட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பிரிட்டிஷ் ஆர்காலஜிஸ்ட் ரோபர்ட் எரிட் மேட்ரிமர் வீலர் அண்ட் பிரான்ஸ். ஓகேவா? பிரான்ஸ் ஆர்காலஜிஸ்ட் ஜே.எம். கசால் அண்டு our Indian archaeologist A. Ghosh and Krishnadeva excavated this site. இவங்களும் வந்து இந்த இடங்களில் அகழாய்வு பணியை வந்து மேற்கொண்டிருக்காங்க. They found evidence of a planned town, warehouse, streets, tanks and ring bells. இங்கே வந்து சரக்கு கிடங்குகள், தொட்டிகள், உரைக்கிணறு, தெரு போனவங்கெல்லாம் உருவாக்கி அங்கே வந்து நகரங்கள் இருந்தமைக்கு உண்டான சான்றுகளை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகே, ASI அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இஸ் எ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் தட் மேனேஜஸ் ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் அண்டு மொனமெண்ட்ஸ் இன் இந்தியா. பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களும் கட்டுமானங்களும் நினைவு சின்னங்களாக நிர்வாகம் செய்யும் அமைப்பு இந்திய தொல்லியல் துறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The government of Tamil Nadu has its own department for archaeological called the Tamil Nadu State Department of Archaeology. இது மத்திய அரசு கட்டுப்பாட்டு கீழே இருக்குது. தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு தொல்லியல் துறை அப்படிங்கிற ஒன்றை வச்சு இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? The Indian Treasure Trove Act 1878, the Antiquities and Art
Structure Act 1972 and the Ancient Monuments and Archaeological Sites and Remains Act 1958 or legislation related to the preservation of archaeological remains in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய தொல்பொருள் பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878, பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூல சட்டம் 1972, பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்லியல் ஆய்வு களங்கள் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958 இது எல்லாம் வந்து புதுசாக வகுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் கல்ச்சர். Archaeological have found the evidence of brick structures and industrial activities as well as artifacts such as beads, bangles, cameos, indigenes and other materials in these sites. செங்கற் கட்டுமானங்கள், மணிகள், சங்குகள், வளையல்கள், அணிப்புடைப்பு மணிகள், செதுக்கு வேலைப்பாடு கொண்ட பொருட்கள் இதையெல்லாம் தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து அகழாய்வு மேற்கொண்ட இடங்களில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ் பிராமணி இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் போட்டரி அண்ட் காயின்ஸ் ஹாவ் ஆல்சோ பீன் அன்எர்த்தட். தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட சுடுமண் பாண்ட ஓடுகளும் பல வகையான நாணயங்களும் கிடச்சிருக்கு. ஓகேவா? எவிடன்ஸ் ஆஃப் த வேரியஸ் ஆர்ட், கிராஃப்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டுகெதர் ஹெல்ப் அஸ் டு reconstruct the way of life of the people of those times. அந்த காலத்தில் கிடைச்ச தொல்பொருட்கள், அந்த காலத்தில் வந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, கலைகள், கைவினை திறன்கள், தொழிலகங்கள் இதை குறிச்செல்லாம் நாம் அறிஞ்சிக்க உதவி செய்யுது. ஃப்ரம் தீஸ் we learn and understand how they might have lived. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? இது வந்து an indigo patternum in கேரளா. ஓகேவா? செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்கள் இது வந்து கண்டுபிடிச்ச இடம் கேரளாவில் இருக்கக்கூடிய பட்டணம் அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமியோ. ஓகே, கேமியோ அப்படின்னு என்ன? an ornament made in precious where images are carved on the surface. ஓகே, அதாவது அணிப்புடை மணிகள்னு சொல்லுவோம். இது விலை உயர்ந்த நவமணிகளின் மேல்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து இண்டலிகோ an ornament in which image carved as recesses below the surface. இது வந்து செதுக்கு வேலைப்பாடு உள்ள பொருட்களில் உருவங்கள் வந்து உட்குழிவாக செதுக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து காயின்ஸ். Coins as a medium of exchange were introduced for the first time of சங்கம் ஏஜ். ஓகேவா? முதலாக சங்க காலத்தில் தான் செலவாணிக்குரிய பொருளாக நாணயங்கள் அப்படிங்கிறது புழக்கத்துக்கு வந்துச்சு. த காயின்ஸ் ஆஃப் த சேராஸ் அண்ட் சோழவாஸ் அண்ட் த பாண்டியாஸ், பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் and Rome coins from another important sources of the evidence from the சங்கம் ஏஜ். ஓகேவா? சேர சோழ பாண்டிய அரசர்களுடைய நாணயங்கள், முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள் இதெல்லாம் வந்து சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்றதுக்கு மற்றும் ஒரு சான்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் have been found at கொடுமணல் அண்ட் போடி நாய்க்கனூர். கொடுமணல், போய்ரி நாய்க்கனூர் ஆகிய ஊர்களில் முத்திரை பொதித்த நாணயங்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோமன் காயின்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் இன் த கோயம்புத்தூர் ரீஜியன் அண்ட் ஆர் ஃபவுண்ட் அட் அலங்கன்குளம், கரூர், மதுரை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? எங்கெங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அலங்கன்குளம், கரூர், மதுரை இந்த இடங்களில் அதிகமாக கிடச்சிருக்கு. தே வேர் யூஸ்ட் ஆஸ் புல்லியன் ஃபார் their மெட்டல் வேல்யூ அண்ட் such as ornaments. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் வந்து மதிப்பிய செல்வமாக நாணயங்கள் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து பலர் உருக்கி அதை வந்து அணிகலனாகவும் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது ரோமனுடைய காயின் புதுக்கோட்டையில் கிடச்சிது. ஓகேவா? புல்லியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா, புல்லியன் மீன்ஸ் ப்ரீசியஸ் மெட்டல் அவைலபிள் ஃபார்ம் ஆஃப் இன்காட்ஸ்.
ஓகேவா, அதாவது கட்டி வடிவிலான தங்கம் அல்லது வெள்ளி, இதை தான் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம புல்லியன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஓகேவா, அடுத்து பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் ஆர் த ஏர்லியஸ்ட் காயின்ஸ் இன் இந்தியா. இது வந்து தொடக்க காலத்தில் இருந்தது. சரியா, பஞ்ச் மார்க்டு காயின்ஸ்னால் முத்திரை பொதித்த நாணயம் அப்படின்னு சொல்லுவோம். They are mostly made of silver and numerous symbols punched on them. They are known as punch marked coins. பெரும்பாலும் வெள்ளியில் செய்யப்பட்ட அதன் மேலே எண்ணற்ற குறியீடுகள் அல்லது முத்திரைகள் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கும். அதை தான் நான் வந்து பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ் சோர்சஸ். ஓகேவா, நான் தமிழ் லிட்ரேச்சர் சோர்சஸ் ஆல்சோ ஆஃபர் இன்ஃபர்மேஷன் ஆன் த ஏர்லி தமிழ் சொசைட்டி. தமிழ் அல்லாத பிறமொழி சான்றுகள் அல்லது வெளிநாட்டு குறிப்புகள்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழ் அல்லாத பிறமொழி சான்றுகளும் தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அரிய தகவல்களை வந்து தருது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, the presence of the Tamil non-Tamil sources revealed the extensive contact and interaction of the early Tamil society with the outside world. சமூகம் வந்து பண்டை தமிழ் சமூகம் உலகெங்கிலும் விரிந்த தொடர்புகளை கொண்டிருந்ததையும் தமிழ் அல்லாத சான்றுகள் வந்து மிக தெளிவாக நமக்கு வந்து விளக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அடுத்தது வந்து அர்த்தசாஸ்திரா. அர்த்தசாஸ்திரா த கிளாசிக்கல் ஒர்க் ஆன் எக்கனாமி அண்ட் த ஸ்டேட் கிராஃப் ஆத்தரைடு பை Gultiwala Kaudilya during the Mauryan period refers to பாண்டியா கவட்டா. ஓகே, அதான் மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடில்யர் அப்படிங்கிற சாணக்கியர் இயற்றிய அஸ்தசாஸ்திரம் நூல் பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறை குறித்தும் எடுத்துரைக்குது. சரியா, த மௌரியன் பீரியட் ரெஃபர்ஸ் டு பாண்டிய காவடகா. ஓகே, அதாவது பாண்டிய காவடகா அப்படிங்கக்கூடிய நூல் வந்து குறிப்பாக எதை பற்றி சொல்லுதுன்னா, it may mean the pearl and ships from the Pandian country. அந்த நாட்டில் கிடைச்ச முத்துக்கள் கடல் பொருட்களை குறித்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அடுத்தது மகத வம்சா. மகத வம்சா த ஸ்ரீலங்கன் புத்திஸ்ட் chronicle composed in the Pali language mention merchants and horse traders from Tamil Nadu and South India. இலங்கையுடைய புத்த சமய வரலாற்றை ஒரு மகாவம்சம் என்ற நூல் பாலி மொழியில் வந்து எழுதப்பட்டுச்சு. இது தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகம் குறித்தும் இந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. குரோனாலஜிக்கல் இஸ் த நெரேட்டிவ் டெக்ஸ்ட் ப்ரெசென்டிங் த இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காலவரிசை விவரிக்கும் குறிப்பு தான் வந்து வரலாற்று குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, பெரிப்ளஸ் ஆஃப் எர்த்தியன் சி. ஓகேவா, எர்த்தியன் கடலில் பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பெரிப்ளஸ் ஆஃப் எர்த்தியன் சி இஸ் an ancient Greek text whose author is not known. எர்த்தியன் கடலில் பெரிப்ளஸ் அப்படிங்கக்கூடியது பண்டைய கிரேக்க நூல். இந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னே தெரியாது. The term பெரிப்ளஸ் means navigational guide used by sailors. இந்த பெரிப்ளஸ் அப்படிங்கிறது வந்து கடலுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லி பொருள். எர்த்தியன் சி refers to the water around the Red Sea. இது அது வந்து பார்த்திங்கன்னா மாலுமிகளுக்கு வழிகாட்டக்கூடிய கடல் பயணத்தை பற்றி குறிக்கிறதா இருக்கும். செங்கடலை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பரப்பை தான் நாம் எர்த்தியன் கடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, இட் மேக்ஸ் ரெஃபர்ஸ் டு த சங்கம் ஏஜ் போர்ட் ஆஃப் முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை. ஓகே, அண்டு ஆஸ் வெல் அஸ் சேராஸ் அண்ட் த பாண்டியாஸ். முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை ஆகிய சங்ககால துறைமுகங்கள் குறித்து சேர பாண்டிய அரசர்கள் நூல் குறித்தும் இந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அடுத்தது பிளினிஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. பிளினிஸ் த எல்டர் வாஸ் த ரோமன் ஹூ ரோட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. ரோமானியரான மூத்த பிளினி அப்படிங்கிறவர் இயற்கை வரலாறு அப்படிங்கிறக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்காரு. ரிட்டன் இன் லாட்டின், இட் இஸ் ஏ டெக்ஸ்ட் ஆன் நேச்சுரல் வெல்த் ஆஃப் ரோமன் எம்பரர். இது வந்து லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட நூல். இது வந்து ரோமானிய பேரரசுடைய இயற்கை வளங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. பிளினி ஸ்பீக்ஸ் அபவுட் த பெப்பர் ட்ரேட் வித் இந்தியா. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து குறிப்பிட்டிருக்காரு பிளினி. He states that it took 40 days to reach India from the Osiris near northeast Africa if the southwest monsoon wind was favorable. வடகிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய
ஓசலிஸ் அப்படிங்கக்கூடிய துறைமுகத்திலிருந்து பருவக்காற்று, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினா 40 நாளில் இந்தியாவை போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளினி வந்து தன்னுடைய நூல் குறிப்பில் எழுதியிருக்காரு. He also mentioned that the Pandyas of Madurai controlled the port of Bikar on the Kerala coast. Okay, அதாவது கேரள கடற்கரையில் இருக்கக்கூடிய பக்கரோ அப்படிங்கக்கூடிய துறைமுகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் குறித்தும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கார். த கரண்ட் நேம் ஆஃப் பக்கரோ இஸ் நாட் நோன். பக்கரோ துறைமுகத்துடைய தற்கால பேர் வந்து என்ன நமக்கு தெரியாது. பிளினி laments the loss of Roman wealth due to the Romans pepper trade with Indian indications of the huge volume of the pepper that was traded. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைஞ்சதை குறித்து பிளினி வந்து ஆதங்கப்பட்டிருக்காரு. இதன் மூலமாக மிளகுக்கு இருந்த மதிப்பும் பெருமளகு மிளகு வந்து தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி ஆனதை குறித்தும் நாம் அறிஞ்சிக்க முடியும். ஓகேவா. அடுத்தது டாலமிஸ் ஜியோகிராஃபி. தாலமியுடைய புவியியல். Ptolemy's geography is a gazetteer and atlas of Roman times, providing geographical details of Roman emperor in the 2nd century. 2வது நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசுடைய புவியியல் அமைப்பு விவரங்கள், நிலப்படம் ஆகியவற்றை கொண்ட ஆவணம் தான் தாலமியுடைய புவியியல் அப்படிங்கக்கூடிய நூல். சரியா. காவிரிப்பூப்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி are the important ports. Okay, are some places mentioned in the geography. இதெல்லாம் முக்கியமான துறைமுகங்கள். இதுவும் அந்த இடத்துல அந்த புக்கில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது பியோங்கோட்டியன் டேபிள். ஓகே, இது மேப் ஆஃப் பியோங்கோட்டியன் டேபிள் அது போட்டிருக்காங்க. ஓகேவா. Pyongyang table is an illustrated map of Roman road. It shows the area of ancient Tamilagam and the port of Musiri. இது வந்து ஒரு பியாங்கோட் அட்டவணை அப்படிங்கிறது ரோமானிய பேரரசுடைய சாலைகள் குறித்து விளக்கக்கூடிய நிலப்படம். இதில் பண்டைய தமிழகம், முசிறி துறைமுகமும் மேலும் பல இடங்களும் இங்கே வந்து குறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா டேப்பர் போனி ரெஃபர்ஸ் டு ஸ்ரீலங்கா ஐலாண்ட். அதாவது இங்கே வந்து இலங்கை தீவு டேப்ரபோனி அப்படின்னும், அடுத்தது முசிறி ரெஃபரஸ் டு த போர்ட் முசிறி. முசிறி அப்படிங்கக்கூடியது வந்து முசிறிஸ் அப்படின்னும் குறிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வியன்னா பேப்ரஸ். வியன்னா பேப்ரஸ் எ Greek document dateable to the 2nd centuries. ஓகே, வியன்னா பேப்ரஸ் அப்படிங்கிறது 2வது நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம் அப்படின்னு சொல்லுவோம். இட் மென்ஷனட் முசிறிஸ் ட்ரேட் ஆஃப் ஓல்டன் டேஸ். இது வந்து முசிறியில் நடைபெற்ற வாணிபம் குறித்த தொடர்புகளை வந்து சொல்லியிருக்கு. இட் இஸ் தென் த பேப்பரஸ் மியூசியம் அட்டாச்சு டு த ஆஸ்திரேலியன் நேஷ்னல் லைப்ரரி வியனாஸ். ஓகே, இது வந்து தற்பொழுது இந்த ஆவணம் வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் தலைநகரான வியன்னாவில் வந்து ஆஸ்திரேலிய தேசிய நூலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேப்பரஸ் அருங்காட்சியகத்தில் இந்த ஆவணம் வந்து இப்போ இருக்குது. ஓகேவா. இட் கன்சிஸ்ட் a written agreement between the traders and mention the name of the ship Hermopolis and listed articles of export such as pepper and ivory that were shipped from India to the Roman Emperor. இது வந்து வியாபாரிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கை. ஹெர்மோபோலன் அப்படிங்கக்கூடிய பெயருடைய கப்பல் ரோமன் நாட்டுக்கு ஏற்றுமதியான மிளகு, தந்தம் போன்ற சரக்குகள் குறித்த பட்டியல் இந்த ஆவணத்தில் வந்து காணப்படுது. அது பேப்பரஸ். A papyrus, a paper produced out of the papyrus plant used extensively for writing purpose in ancient Egypt. papyrus அப்படிங்கிறது பண்டைய எகிப்தில் பேப்பரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நாணல்லேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு காகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் எழுதுறதுக்கு இதை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா. Today class is over now. Tomorrow we discuss the continuation of